Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல beans வச்சு எப்பயும் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான நல்ல டேஸ்டியான ஒரு மசாலா பொரியல் எப்படி பண்ணலாம்ன்றத फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த beans பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு beans எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் சேர்த்துறலாம். எப்பவுமே நம்ம பீன்ஸ் பொரியல் செய்யும்போது கொஞ்சம் பொடியா கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியா இருக்கும். பெரிய பெரிய சைஸா கட் பண்றதை விட இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சைடுல நார்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீன்ஸையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி அவரைக்காய் இதெல்லாம் பொரியல் செய்யும்போது நம்ம குக்கரில் காய் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் வேகிறதுக்கு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். எப்படியும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கிட்ட ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிறதுக்கு. அது நல்லா வெந்து வரட்டும். இப்போ அதுக்குள்ளார நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த பீன்ஸ் பொரியலுக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தேங்காய், இது கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வரும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு வரமிளகாய். பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் தவிர பாக்கி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு அரைப்பட்டதும் இதில் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணணும்னு தேவையில்லைங்க. லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நம்ம பொடியை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பீன்ஸ் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. பீன்ஸ் நல்லா வெந்ததும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் வேக வைக்கும் போதே தண்ணி ஊற்றும் போதே அது கூட சேர்த்து உப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடி இதை சேர்த்துக்கோங்க. பூண்டுடைய வாசனை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்குங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பூண்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பொடி எல்லாம் சேர்த்து இந்த பூண்டுடைய வாசனை, பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பொடி எல்லாமே சேர்ந்து பீன்ஸோட நல்லா கலந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எப்பயுமே இதே மாதிரி தாங்க செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வாசனையான டேஸ்டியான பீன்ஸ் மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதம், தயிர் சாதமோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா பீன்ஸ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.